இந்த உலகத்தில் எல்லாருமே கோல்டு கலரில் தந்து பார்த்தினா இருப்பாங்க. நம்ம ஹீரோயிங்கை தவிர நம்ம ஹீரோயின் மட்டும் உடன் ஷேப்பில் தந்து இருப்பாங்க. உடனே அவங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு ஃப்ரெண்டு பிடிக்கலாம் சொல்லி தந்து பார்த்தினா பேசுவாங்க. பட் யாருமே அவங்க குட்டனாக இருக்கிறதுனால அவங்கள மதிக்க கூட தந்து மாட்டாங்க. இந்த ஒரு இதில் வந்து அவங்களோட கையுமே தந்து உடஞ்சி போயிடும். அவங்க ரூஃபில் உட்காந்து தந்து வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்டார் போகும். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் எனக்குமே தந்து உடம்பு ஃபுல்லுமே கோல்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ் பண்ணேன். அந்த ஸ்டார் நிறைவேற்றுது. அந்த ரூஃப் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கையை தந்துருக்கு. அவங்க உடனே அவங்க கையை தந்து உடச்சிட்டு அந்த கோல்டு கையை எடுத்து தந்து போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பாட்டாக தந்து மேலேருந்து விழுந்துக்கிட்டே தந்துருக்கு. ஒரு கால், இன்னொரு கால், இன்னொரு கை, அவங்களுடைய பாடி பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே தந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிருக்கு. பட் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தா ஃபேஸ் மட்டும் தந்து கிடைக்கல. ஃபேஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தத்திலே இருக்கும்போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் மேலேருந்து வந்து அவங்க எகிரி குச்சின்னு தந்து அந்த ஃபேஸ் தந்து பிடிச்சி அவங்களோட மூஞ்சில தந்து மாட்டிக்கிறாங்க. காலையில் ஆகுது. அவங்க ஏஞ்சி பார்த்தா அவங்களோட உடம்பு ஃபுல்லுமே தந்து கோல்டாக தந்து மாறிடுச்சு. அவங்கள யாரெல்லாம் அவாய்ட் பண்ணாங்களோ இப்போ அவங்களே வாலண்டியராக வந்து பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயிங்க போய் பேசலாம்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஏதோ ஒரு பொருள் மேலே காலை வைக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த உடன் ஃபேஸ் மேலே தான் தந்து அவங்க கால் வச்சுருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கோல்டன் ஃபேஸ் எடுத்துகிட்டு அந்த உடன் ஃபேஸ் எடுத்து தந்து மாட்டிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்ககிட்டையும் இதுதான் என்னோட ஃபேஸ் அப்படின்னு சொல்லி தந்து பார்த்தா போல்டாக சொல்ல